செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் இன்று மீண்டும் ஆலோசனை. அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் இடஒதுக்கீடா? தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என தகவல். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நவம்பரில் உச்சம் தொடும். இந்திய மருத்துவ கவுன்சில் நடத்திய ஆய்வில் தகவல். பெட்ரோல் டீசல் விலை 9வது நாளாக உயர்வு. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 80 ரூபாயை நெருங்கியது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையாக ஒரே நாளில் கொரோனாவால் 38 பேர் மரணம். சென்னையில் மட்டும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 32,000-ஐ நெருங்குகிறது. சென்னையில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களில் 277 பேரை காணவில்லை. போலியான முகவரி கொடுத்ததாக வெளியான தகவலின் அடிப்படையில் தேடும் காவல்துறை. காதல் விவகாரத்தால் வீட்டில் பொருட்களை அடித்து உடைத்து தீ வைத்த வழக்கு. பெண்ணின் தாயார் உள்பட 10 பேர் கைது. புதிய வரைபடத்திற்கு ஒப்புதல் அளித்தது நேபாள நாடாளுமன்றம். கீழவையை தொடர்ந்து மேலவையும் ஒப்புதல். அமெரிக்காவிலிருந்து இன்று இந்தியா வரும் 100 வெண்டிலேட்டர்கள். சிகாகோவிலிருந்து வரும் வெண்டிலேட்டர்கள் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் மேலும் ஒரு கருப்பினத்தவர் காவல்துறையால் கொலை. போராட்டம் நீடிப்பு. உணவகத்திற்கு தீ வைப்பு. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. நேற்று 9 இடங்களில் சதமடித்தது வெயில். சென்னையில் பெட்ரோல் விலை 80 ரூபாயை நெருங்கியுள்ளது. பொது முடக்கத்திலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து 9வது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு வருகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 43 காசுகள் அதிகரித்து 79 ரூபாய் 96 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் 51 காசுகள் அதிகரித்து 72 ரூபாய் 69 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. 9 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் 42 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாய் 47 காசுகளும் அதிகரித்துள்ளன. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நவம்பர் மாதத்தில் உச்சம் தொடும் என ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆராய்ச்சி குழு ஆய்வு நடத்தியுள்ளது. அதன்படி இந்தியாவில் பேட்டை அருகே காதல் விவகாரம் தொடர்பாக வீட்டை சேதப்படுத்தி தீ வைத்த வழக்கில் 5 பெண்கள் உள்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி, சிங்கப்பூரில் பணியாற்றி வரும் குன்னத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி ஆகிய இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சிங்கப்பூரில் இருந்து ஊருக்கு வந்திருந்த திருப்பதியும் பிரியதர்ஷினியும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியேறினர். திருப்பதியின் பெற்றோரும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். இதை அறிந்த பெண்ணின் தந்தை சங்கர் மற்றும் அவரது உறவினர்கள் 60க்கும் மேற்பட்டோர் திருப்பதியின் வீட்டை சேதப்படுத்தி தீ வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாயின. இச்சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல்துறையினர் 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண்ணின் தாயும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறிய திருப்பதி, அவரது பெற்றோர் பிரியதர்ஷினி ஆகியோர் தலைமறைவாக உள்ளனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் மதகு மாற்றும் பணி தாமதமடைந்துள்ளதால் நீரை சேமிக்க முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணெய் ஆறு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றில் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளியில் ஓர் அணையும், கிருஷ்ணகிரியில் கேஆர்பி அணையும் கட்டப்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு கேஆர்பி அணையின் பிரதான மதகு ஒன்றில் உடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அணையின் நீர்மட்டம் 40 அடியாக குறைக்கப்பட்டு 24 கோடி மதிப்பில் சீரமைப்பு பணிகள் தொடங்கின. கொரோனா பொது முடக்கத்தால் 2 மாதம் நிறுத்தப்பட்ட பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. இச்சூழலில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கேஆர்பி அணை தண்ணீர் இன்றி வறண்டு போனது. இந்த நிலையில் கர்நாடகாவில் பெய்து வரும் மழை காரணமாக தென்பெண்ணெய் ஆற்றில் நீர் அதிகரித்து கெலவரப்பள்ளி அணை நிரம்பியுள்ளது. அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்படுவதால் கேஆர்பி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஆனால் அணையில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 30 அடிக்கு மேல் சேமிக்க முடியாத நிலை உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 600 கன அடி நீர் ஆற்றில் வீணாக செல்கிறது. இது திறந்து விட்டதுனால இது வீணா போகுது. இந்த தண்ணீரை 2 பக்கம் இருக்கிற இடதுபுற வலதுபுற கால்வாயில் இந்த தண்ணீரை திறப்பி விட்டா ஏறத்தாலும் 25,000 ஏக்கருக்கு நெல் செய்ய முடியும். 200 ஏரிகளுக்கு தண்ணீரை நிரப்ப முடியும். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையால் ஜல்கான் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அவசர சிகிச்சை பிரிவு வார்டுக்குள் மழைநீர் சென்றதால் நோயாளிகளும் மருத்துவமனை ஊழியர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். தண்ணீர் தேங்கியதால் அந்த வார்டில் இருந்த நோயாளிகள் பாதுகாப்பாக வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டனர். மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பல இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய 8 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா, கர்நாடகா, கடற்கரை மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக திருத்தணியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் பதிவானது. சென்னை, மதுரை, கடலூர், தூத்துக்குடி, வேலூர், திருச்சி, நாகை ஆகிய 9 மண்டலங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. இந்திய எல்லைப் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய வரைபடத்திற்கு நேபாள நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எல்லையில் உள்ள காலாபானி, லிபு லேக், லிம்பியதுரா ஆகிய இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை நேபாள அரசு சொந்தம் கொண்டாடி வருகிறது. இதனிடையே லிபு லேக் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை இந்திய அரசு மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நேபாளம் இந்த 3 பகுதிகளையும் தங்களுக்கு சொந்தமானது என கூறி அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் இணைத்தது. இதற்கு இந்தியா தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதன் காரணமாக இரு நாட்டு உறவிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய பகுதிகளையும் உள்ளடக்கிய வரைபடத்திற்கு நேபாள நாடாளுமன்றத்தின் கீழவை சனிக்கிழமை அன்று ஒப்புதல் அளித்தது. இதன் தொடர்ச்சியாக மேலவையும் புதிய வரைபடத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் நிதி உதவி தொகையை பெற தனது 100 வயது தாயை பெண் ஒருவர் கட்டிலில் வைத்து வங்கிக்கு இழுத்து சென்ற சம்பவம் ஒடிஷாவில் நிகழ்ந்துள்ளது.
ஒடிஷா மாநிலம் நவபுரா மாவட்டத்தில் வசிக்கும் லக்கேபாக்கல் என்ற 100 வயது மூதாட்டியின் ஜன்தன் வங்கி கணக்கில் பிரதமரின் நிதியுதவித் தொகை வந்துள்ளது. அந்த பணத்தை எடுக்க அந்த மூதாட்டியின் 60 வயது மகள் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்றுள்ளார். ஆனால் பயனாளியே நேரில் வர வேண்டும் என வங்கி மேலாளர் கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து உடல்நிலை முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்த தாயை கட்டிலில் வைத்தபடியே அவரது மகள் வங்கிக்கு இழுத்து சென்றுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் இலகுரக மோட்டார் சைக்கிள் தயாரித்து சாதனை படைத்துள்ளார். தந்தை வைத்துள்ள வாகன பழுதுபார்க்கும் கடையிலிருந்து பயன்படுத்தப்படாத பொருட்களை கொண்டு இந்த மோட்டார் சைக்கிளை அர்ஷத் என்ற அச்சிறுவன் உருவாக்கியுள்ளார். பள்ளி இல்லாததால் கடையில் இருந்தபோது கடந்த 1.5 மாதங்களில் இதை உருவாக்கியதாக சிறுவன் கூறியுள்ளார். இந்த வாகனம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர் வரை செல்வதாகவும் அச்சிறுவன் கூறியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நேற்று இரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குட்ச் மாவட்டத்தில் பச்சாவு என்ற இடத்தில் இரவு 8:13 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவானதாக இந்திய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. ராஜ்கோட்டிலிருந்து வடமேற்கே 122 கிலோமீட்டர் தூரத்தில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் அகமதாபாத், ராஜ்கோட், மோர்பி, ஜாம்நகர் ஆகிய இடங்களிலும் உணரப்பட்டுள்ளது. இதனையடுத்து மக்கள் அனைவரும் அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினர். தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கு அருகே கடந்த 2001ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கத்தால் 20,000 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் உச்சநீதிமன்ற விசாரணை அனைத்தும் காணொலி வாயிலாகவே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி NV ரமணா தலைமையில் நடைபெற்ற 7 நீதிபதிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அனைத்தும் காணொலி வாயிலாகவே நடைபெறும் என பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி நடைபெறும் அடுத்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு நேரடி விசாரணை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பலாப்பழ விளைச்சல் அதிகரித்த போதிலும் விற்பனை குறைந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ விளைச்சல் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது. எனினும் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததால் பலாப்பழங்களின் விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உள்ளூர் மக்கள் மட்டுமே கணிசமாக பழங்களை வாங்கிச் செல்வதாக அவர்கள் கூறியுள்ளனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கொரோனா தொற்று தாக்கம் அதிகரித்துள்ள காரணத்தால் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் ஆதம்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சோதனை மேற்கொண்டதில் வானுவம்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டில் 112 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். கடலூரில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த 1,40,000 ரூபாயை காவல்துறையிடம் ஒப்படைத்தவருக்கு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். விருதாச்சலம் பூதாமூர் பெரியார் நகர் சாலையில் 1,40,000 ரூபாய் கேட்பாரற்று கிடந்துள்ளது. அதனை அந்த வழியாக வந்த அரசு ஒப்பந்ததாரர் அருள்நாதன் எடுத்து விருதாச்சலம் துணை கண்காணிப்பாளர் இளங்கோவனிடம் பத்திரமாக ஒப்படைத்தார். அருள்நாதனின் நேர்மையான செயலை பாராட்டும் விதமாக துணை கண்காணிப்பாளர் அவருக்கு சால்வை அணிவித்தார். கோவையில் பிரபல பீடி நிறுவனத்தின் பெயரில் போலி பீடிகளை கடைகளுக்கு விநியோகித்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிரபல பீடி நிறுவன ஊழியர்கள் கவுண்டம்பாளையம் பகுதியில் தங்களது நிறுவனத்தின் பெயரில் போலி பீடிகளை கடைகளுக்கு வழங்கிய நபரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் தென்காசியைச் சேர்ந்த பிச்சையா என்ற சூர்யா என்பதும் கொத்தனார் வேலை செய்து வந்த அவர் பொது முடக்கத்தால் வேலை இழந்ததும் பிழைப்புக்காக போலி பீடிகளை தயாரித்து கடைகளுக்கு அளித்ததும் தெரியவந்தது. அவரிடமிருந்து 100 போலி பீடி பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காவல் நிலையத்தின் மீது குழந்தைகளுக்கு உள்ள அச்சத்தை போக்கும் வகையில் மதுரை தெற்கு வாசல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வண்ணமயமாக மாறியுள்ளது. வளாகம் முழுவதும் விதவிதமான ஓவியங்கள், பூங்காவில் உள்ளதை போன்ற விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு காவல் நிலையத்திற்குள் பொம்மைகள், கதை புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மதுரை லேடிஸ் சர்க்கிள் என்ற அமைப்போடு சேர்ந்து காவலர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளனர். விசாரணைக்காக வரும் பெண்கள் மற்றும் போக்சோ வழக்கில் தொடர்புடைய குழந்தைகளின் மனநிலையை மாற்றி அவர்களுடன் உரையாட இதுபோன்ற மாற்றங்களை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் விபத்தில் சிக்கி சாலையில் கிடந்த 2 பேரின் மீது பாய இருந்த லாரியை
அதன் ஓட்டுநர் சாமர்த்தியமாக கையாண்டு அசம்பாவிதத்தை தவிர்த்தார். காந்தி நகரில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மீது மோதிய சிறிய ரக சரக்கு வாகனம் நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் இருவரும் விழுந்து கிடந்தபோது அறந்தாங்கியிலிருந்து விறகுகளை ஏற்றிய லாரி அவ்வழியே வந்தது. சாலையில் கிடந்த இருவர் மீது மோதாமல் இருக்க லாரியின் ஓட்டுநர் லாவகமாக திருப்பினார். அங்கிருந்த மின்கம்பத்திலும் மோதாமல் சாமர்த்தியமாக லாரியை நிறுத்தினார் ஓட்டுநர். இதனால் 2 உயிர்கள் பாதுகாக்கப்பட்டன. உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் போது உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கான காரணங்களையும் இந்த பாதிப்பை தவிர்க்க செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம். உலகம் முழுவதும் 215 நாடுகளை பாதித்துள்ள கொரோனா வைரஸ் வயதானோரையும் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டோரையும் அதிகம் தாக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக உடல் பருமன் அதிகமாக இருப்போரும் கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் உடல் பருமன் அதிகம் இருப்போர் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது. உடல் பெருமனில் டாப் 5 முதல் 5 நாடுகளில் இந்தியா இருக்கிறது. 25% அதிகமான நபர்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களை பார்த்தீங்கன்னா சுமார் 30%, ஆண்கள் 28% ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க, உடல் பெருமனா இருக்கிறாங்க. ஒருவருடைய உடல் எடை அவரது உயரத்திற்கு ஏற்றபடிதான் இருக்க வேண்டும். அதாவது ஒருவரின் உடல் எடையிலிருந்து உயரத்தின் 2 மடங்கை வகுத்தால் கிடைப்பது சரியான உடலுக்கேற்ற எடை விகிதமாகும். உடல் எடை அதிகமாக இருந்தால் நுரையீரலின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு இரத்தத்திற்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்துவிடும். இதனால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கொரோனாவுக்கு உயிரிழக்க நேரிடுகிறது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டியே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அவங்க மூச்சு எடுத்து விடும்போது அந்த ஆக்சிஜன் கிடைக்க வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் நைட்டில் தூங்கும்போது தூக்கம் சரியாக இருக்காது. அந்த டைமில் பிரெயின் ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது. நம்மளுடைய மூச்சு எடுத்து விடுறது ஒரு ரெகுலராக இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய லங் கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்காது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரில் 6 பேர் உடல் பருமன் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். பொதுவாக உடல் பருமன் காரணமாக நுரையீரலின் இயக்கமும் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். டயஃப்ரம்னு ஒரு தசை இருக்குது, அது நுரையீரலையும் நம்ம வயிறையும் பிரிக்கிறது. அந்த டயஃப்ரம் அதனோட அது கண்ட்ராக்ட் ஆகிறோம், அதாவது அது சுருங்கி சுருங்கி விரியணும். அது அங்கே அவங்க உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்காது. அதனால ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கூட அவங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த நுரையீரலை செயலிழக்க செய்கிறது. உடல் பருமனோடு இருப்பவர்கள் சுறுசுறுப்பாக இயங்க முயற்சிக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். எடையை குறைக்க தினமும் அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சியை கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் என்றும் மருத்துவர்கள் அறிவுரை கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. சென்னையில் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட 277 நபர்கள் மாயமானதும் அவர்களை காவல்துறை தேடி வருகின்றனர் என்றும் தெரியவந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் மண்டலம் வாரியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 19 நாட்களில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 277 நபர்கள் காணாமல் போனதாக சென்னை மாநகராட்சி காவல்துறையிடம் தெரிவித்துள்ளது. பரிசோதனையின் போது அந்த நபர்கள் அளித்த முகவரி, செல்போன் எண் ஆகியவை தவறாக இருப்பதால் அவர்கள் கண்டறியவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அந்த நபர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாயமான 277 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தலை மீறி பொது இடங்களுக்கு சென்றிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கொரோனா பிரச்சினையிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே ஊர்களின் பெயர்களை தமிழில் அழைப்பதைப் போலவே ஆங்கிலத்தில் எழுதும் வகையில் மாற்றி அறிவிக்கப்பட்டிருப்பதாக திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ் நெடுங்கணக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒலிக்கும் அசைக்கும் ஏற்றவாறு ரோமானிய வரி வடிவத்திலே அதுக்கான ஒரு அட்டவணையை முதலில் உருவாக்கி
ஒரு தர நிர்ணயம் செய்து கொண்டு பன்னாட்டு அளவில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் பலவரிடத்திலும் கலந்து பேசி இதற்கு ஒரு முழுமையான ஒரு அட்டவணையை அவர்கள் உருவாக்கி இருந்தார் என்று சொன்னால் இந்த குழப்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், இந்த குழப்பங்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த அட்டவணையை அந்த பெயர்களை மாற்றி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது இந்த பிரச்சனை, கொரோனா பிரச்சனையிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளாக நான் கருதுகிறேன். சமூக வலைதள பயனர்கள் இணைய வழி குற்றங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள மத்திய அரசு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக தளங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த தளங்களில் பகிரப்படும் தனிமனித தகவல்களை கொண்டு மோசடிகளும் அதிகரித்து வருகின்றன. பயனர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உள்துறை அமைச்சகம் நிர்வகித்து வரும் சைபர் டாஸ்ட் என்ற அமைப்பு சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி ஆதார் எண், செல்போன் எண், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட தனிநபர் தகவல்களை பதிவிட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளது. பயனரின் புகைப்படம், வீடியோக்களை நம்பத்தக்க நண்பர்கள் மட்டும் பார்க்கும் வகையில் சமூக வலைதள செட்டிங்ஸை மாற்றியமைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. முன்பின் தெரியாதவர்களை நண்பர்களாக இணைத்துக் கொள்வதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஆன்லைன் மூலம் நண்பர்களாக இணைபவர்களை கூடுமான வரை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளது. ஒருவேளை இணைய வழி குற்றங்களில் மாட்டிக்கொண்டால் உடனடியாக காவல்துறையிலோ அல்லது அதற்கான மத்திய அரசின் இணையத்திலோ புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளது. இருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா இறப்பு விகிதத்தை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை என்று கூறினார். தயவுசெய்து இதில் எதிர்க்கட்சித் தலைவர் கூட அவருடைய அந்த விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்துக் கொள்வது நலம். அதுதான் முக்கியம். ஆக்கப்பூர்வமான கருத்து. ஒரு விமர்சனம் சொல்வது என்பது எளிது, கேள்வி எழுப்புவது என்பது எளிது. ஆனால் இரவு பகல் பாராமல் கடுமையாக பணியாற்றுபவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். தயவுசெய்து இதில் அரசியல் கட்சிகள் இதில் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விமர்சனம் செய்வதற்கான நேரமும் அல்ல, விமர்சனம் செய்வதற்கான காலமும் அல்ல, விமர்சனம் செய்வதற்கான தளமும் அல்ல. நோயிலே அரசியல் செய்யக்கூடாது. தொடரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையில் இருந்து வந்தால் தொற்றுடன் வருவார்கள் என்ற எண்ணத்தை மற்ற மாவட்டத்தினர் கைவிட வேண்டும் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி கொரோனாவுக்கான சித்த மருத்துவ சிகிச்சை மையமாக மாற்றப்படுகிறது. இதற்காக கல்லூரி வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடத்தில் 224 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் பாண்டியராஜன் நாளை மறுநாள் முதல் இந்த மையம் செயல்படும் என்று கூறினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகளின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காணொலி வழியே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஜே. அன்பழகன், தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் முன்னேற்றச் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிங்கார ரத்தின சபாபதி, பாவலர் க. மீனாட்சி சுந்தரம், நாகை மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் அம்பலவாணன், பேராசிரியர் க. அன்பழகனின் மகள் மணமல்லி ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பொதுச் சேவையில் ஈடுபடுவோர் கவனமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மீன்பிடிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் மீனவர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பாம்பன் வடக்கு பகுதி மீனவர்கள் அரசு அறிவித்த நேரத்திற்கு முன்னதாக மீன்பிடி அனுமதி சீட்டு பெறாமல் கடலுக்கு சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து மீனவர்களுக்கு வழங்கப்படும் அனுமதி சீட்டை மீன்வளத்துறை அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டோர் மீன்வளத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். மீனவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் விசைப்படகு உரிமையாளர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி தந்தனர். இதனையடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் 2600 குடும்பத்தினருக்கு ரஜினி மக்கள் மன்றத்தினர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். தூய்மைப் பணியாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், நாதஸ்வரம், தவிலிசை கலைஞர்கள், கிராமிய நாடக கலைஞர்கள், சலவை தொழிலாளர்கள், லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் டோலி தொழிலாளர்கள் ஆகியோருக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 55 வயது முதியவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள்.
திருபுவனம் அருகே பெண் கூலி தொழிலாளி ஒருவர் தன் பெண் குழந்தையை வீட்டில் தூங்க வைத்துவிட்டு கட்டட வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்ட மணலூரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பது போல சென்று பாலியல் தொந்தரவு அளித்ததாக தெரிகிறது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கருப்புசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மும்பை மாநகரில் ஒரே நாளில் 1395 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் வைரஸ் பாதித்தோர் எண்ணிக்கை 58,135ஆக உயர்ந்துள்ளது. 26,986 பேர் குணமடைந்துள்ளனர். 24 மணி நேரத்தில் 79 பேர் உயிரிழந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 2,190ஆக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே நாளில் 3,390 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,07,958ஆக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 120 பேர் உயிரிழந்த நிலையில் மகாராஷ்டிராவில் பலியானோரின் எண்ணிக்கை 3,950ஆக அதிகரித்துள்ளது. மும்பையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்காக புறநகர் ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் கோரிக்கையை தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் நபர்களின் போக்குவரத்திற்கு உதவுவதற்காக மும்பையின் புறநகர் ரயில்களை இயக்க ரயில்வே அனுமதி வழங்கியது. அதன்படி கொரோனா வைரஸ் பரவல் தடுப்புப் பணிகளில் ஈடுபடும் நகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர், மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்டோருக்காக ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. ஆனால் பயணிகளுக்கு இந்த ரயில்களில் அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்தை உள்நாட்டிலேயே தயாரித்து சந்தைப்படுத்த 6 இந்திய நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளதாக மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. ரெம்டெசிவிரை தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனத்துடன் இணைந்து இந்த பணியில் ஈடுபட 6 இந்திய நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் கூறியுள்ளது. இதில் 5 நிறுவனங்கள் ரெம்டெசிவிர் மருந்தை இறக்குமதி செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரெம்டெசிவிர் கொரோனாவை குணப்படுத்தும் என்பதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததால் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அவசர காலங்களில் மட்டும் அம்மருந்தை பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. கோவில்களில் மணியை ஒலிக்க பலரும் கயிற்றை தொடுவதை தவிர்க்கும் விதமாக சென்சார் மூலம் ஒலிக்கும் கோவில் மணியை இஸ்லாமியர் ஒருவர் வடிவமைத்து அசத்தியுள்ளார். 2 மாதங்களுக்கு பின்னர் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கட்டுப்பாடுகளுடன் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. மத்திய பிரதேசத்தில் திறக்கப்பட்டுள்ள பசுபதிநாத் கோவிலில் தொடாமல் ஒலி எழுப்பும் மணி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. சென்சார் மூலம் இயங்கும் இந்த மணியை மேருகான் என்ற இஸ்லாமியர் உருவாக்கியுள்ளார். மணிக்கு அருகில் மனிதர் சென்றாலே ஓசை எழுப்பும் வகையில் அது உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி மணியின் அருகில் கையை கொண்டு சென்றாலே ஒலி எழுகிறது. இதனால் அனைவரும் தொடக்கூடிய ஆலய மணி மூலம் நோய் தொற்று பரவாமல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.